முடிக்கிற மாதிரி வச்சிருக்கேன்னு எதுக்கு என்ன எப்போ பதிலும் பேசிட்டு இருக்க? திட்டக்கூடாதுல்ல. எல்லாம் கேட்டுக்கிடுங்க. கழுதையை கட்டின பாவத்துக்கு அழுக்கு மூட்டையெல்லாம் சுமந்து தானே ஆகணும். என்ன அழுக்கு மூட்டை சமைக்கிறேன், மண்ணாங்கட்டி மூட்டை சமைக்கிறேங்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலையா? சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டேன். தண்ணி நினைச்சிட்டு போய் மோட்டர் பண்ணிட்டு வா. அதெல்லாம் அணைக்க முடியாது. போ போ. வேணும்னாக்கி நீ வேணும்னாக்கி. ஆனா நான் என்ன உனக்கு விட்டு வேலைக்காரியா? யார் நீ? வேலைக்காரி. நீ வேலைக்காரியா இருந்துட்டாலும் தான். சரி சரி. எஜமானி நினைச்சுக்காது. உனக்கு வேலை வாங்கவும் தெரியாது, வேலை செய்யவும் தெரியாது. சரி விடு விடு. கரையாம வேலையை பாரு. இங்க பாரு, நீ நீ கரைஞ்சதுல இப்படியே போகுது. கரையாத கரையாத. தண்ணி அழுக்காது. 4 நாளைக்கு முன்னாடி தொட்டி கழுவி விட்டுருக்கு. பைத்தியக்கார பையில என் கை பட்டுனா தண்ணியெல்லாம் அப்படியோ அழகா ஜொலிக்கும். அப்படியா? அப்படியே அந்த 2 கையை கட்ட. அந்த 2 கையை கட்ட. எங்கடி ஜொலிக்கா? எங்க ஜொலிக்கா? பூச்சி பூச்சி எங்க ஜொலிக்கா? கைப்புலாம் சோப்பு நிறையாயிடுச்சு. நல்லா கேட்டுக்க. நான் குளிக்கிறதே வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பேன். நீ பாட்டுல இப்படி வந்து அலங்கோல மாக்காத, சரியா? குளிக்கிறதே வாரத்துக்கு ஒரு நாள்னா சக்கா எத்தனை ஊற்றி போய் வந்தா இருப்பேன். வராட்டி கவலைப்படுறதே கிடையாது. அதனாலதான் நாத்த தாங்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். 24 மணி நேரம் குசு விட்டு வரட்டும். ரோம முதல்ல ஒயிட் வாஷ் அடிக்கணும். என்னவா பண்ணிக்க போ. இதை பார்த்துட்டு உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேளு. என் லூசு பையில வேலை செய்யக்கூடிய இடத்துல கதை சொல்றேன், நூறு சொல்றேன்னு போய். இது என்னடி? எது இது? என்னது இது? தலைக்கு வந்து மெகந்தி போட்டா நல்லா இருக்குமா? தலைக்கு மருதாணி போடு, தலைக்கு நல்லது. மருதாணி அரைச்சி பூசணும், அது கைக்கு பூசணும். தலையில பூசினா அவன ஒரு சாப்பாய் போயிடும். ஒடிச்சு வைக்க கூடாது. சோப்பாவாது. இங்கேயே நீ போய் சேர்த்து விடணும். நான் வச்சிருக்கிறேன். சோப்பு தீர போய் சோப்பு வாங்கிட்டு வாடி. சோப்பெல்லாம் ஒன்றும் தீராது. என்ன இருக்குல்ல சோப்பு. அந்த சோப்பை தேய்ச்சிட்டு இருக்கு போதும். பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, கையில ஒரு சோப்பை ஊட்டிக்கிட்டு இந்த காடு எழுந்து துணி துவைக்கிற அதில் ஒரு பத்து துணி துவச்சி சாந்தி போச்சு. இவ துணி துவைச்சி போட்டுட்டு இவ வந்து பார்த்துக்கிடுங்க. இவ துணியை மட்டும் கொடுக்க மாட்டான். என் துணி சேர்த்து கொடுத்துருக்கிறான். அப்போ இவ்வளோ டிஷர்ட் இருக்கிறீங்க. நான் அன்னன்னைக்கு போடுறது அன்னன்னைக்கு துவைச்சி கொடுக்குறேன். இது இவ்வளோ டிஷர்ட்டையும் நீ துவைச்சி போட்டுருக்குறேன். நைட்டு கொசு குடிக்கிற பேண்ட், இந்த பேண்ட் தூக்கி போட்டு யாராவது தூங்குவாங்களா? நைட்டு கொசு குடிக்கிறதுக்கு இந்த பேண்ட் தூக்கி போட்டுருக்குறேன். ஏன் சரி நைட்டு போட்டுடு. இது இன்னது இதுக்கு காலுக்குள்ள இவ்வளோ இருக்கு. குளிச்ச தலையை மட்டும் ஒரு நாளைக்கு வரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்லா கேட்டுடுங்க. இந்த பேண்ட்லாம் போடுறதே கிடையாது. இது என் இடுப்பளவும் கிடையாது. இந்த நாய் தான் போடுது. இந்த நாய் தூக்கி போட்டு நைட்டு கொசு கடிக்கு நீ தானே எடுத்து மாட்டிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. இது என்ன சொல்லு, கரெக்டா சொல்லு. இது என்ன மரம்? இது வந்து என்ன மரம் சொல்லு. ஏது வேலையை கற்றுக்கிட்டு இருக்காத என்ன பொண்ணு? இது என்ன மரம்? முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்துல உள்ள காயை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆமா, காயை சாப்பிட்டுட்டாலும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். இந்த காயை சாப்பிட்டா முருங்கைக்காய் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டா இவன் நல்லா குரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்கிறான். அதான்டா சொல்றேன், கேளு 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 கேளு. முருங்கைக்காய் சாப்பிட்ட உடனே உடம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி மாறும். எப்படி மாறும்னா ஒரு மாதிரி மாறும். அந்த ஒரு மாதிரி மாறுறதுக்கு என்ன செய்யணும் நாய்க்கு? நல்லா கேட்டுக்கே. அந்த ஒரு மாதிரி மாறுறதுக்கியா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மருதாணிக்கு ஒரு மரியாதை இருக்குது. எடு செடி எடு. சரி எடுக்கிறேன். சரி ஓகே. முருங்கைக்காய் சாப்பிட்டு உடம்பு முறுக்கி அடிச்சுன்னா 2 பக்கெட் துணியை துவைக்க வச்சா சரியாயிடும். முருங்கைக்காய் சாப்பிட்டு உடம்பு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி மிதந்துட்டுனா ஒன்றும் கிடையாது. 1 2 3 ஒரு 3 பக்கெட் துணியை கொடுத்து நல்லா துவைக்க வச்சா முறுக்கெல்லாம் அடங்கிடும். ஆட்டாம்பட்டிக்கு அடங்கிடும். முருங்கைக்காய் தின்னா உடம்பு முறுக்கணும். அப்படியே ஒரு மாதிரி முறுக்கி அடிச்சுன்னா அடுத்த கட்ட வைக்கணும். இந்த மாதிரி குடுக்க வைக்கணும். சரியாயிடும். முறுக்கு அடங்கிடும். அப்படியே ஒரு முறுக்கிட்டாலும் ஒன்றும் பாத்திரம் வேண்டாம். வந்துட்டான். சரி கேட்கல. கேட்காத உனக்கு என்ன கேட்டுட்டு இருக்கான்? கேட்கான்.